வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான சாமானியன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ராமராஜன் ரொம்ப வருஷம் கழிச்சு நடிச்சிருக்காரு. இது ஒரு பக்கவான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு 3 பசங்களை நமக்கு காட்டுறாங்க. இவங்க படிச்ச படிப்புக்கான வேலை கிடைச்சிருக்குது. அதனால இவங்க 3 பேருமே லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம பேங்கை கொள்ளையடிச்சா என்னன்ற மாதிரி ரொம்ப நாளாவே ஒரு பிளான் போட்டிருக்காங்க. நாளைக்கு தான் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. நல்லபடியா இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ பஸ்ல வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இவரோட பேரு சங்கர நாராயணா அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் மூக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. 2 பேருமே சேர்ந்த மாதிரி தான் இந்த ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. சாப்பிட்றதுக்காக பஸ் நிறுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல நிறுத்திருக்காங்க. அந்த ஹோட்டல்ல எதுவுமே தரமா இல்ல. மக்கள் எல்லாருமே பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கவனிக்கிறது. இப்ப ஹீரோவும் இந்த டிரைவர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறது. உனக்கு காசு கிடைக்குதுன்றதுக்காக இப்படி தரம் இல்லாத இடத்துல நிறுத்தினா எப்படிப்பா? உன் மனசாட்சி படி நடந்துக்கோ, இந்த மாதிரிலாம் பண்ணாதான்னு அட்வைஸ் பண்றாரு. அவரும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப டிராவல் பண்ணி இவங்க வர வேண்டிய ஊருக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. ஹீரோ மூக்கன்னு ஒரு ஃப்ரெண்டு கூட தான் வந்திருக்கிறதா சொன்னா பாத்தீங்களா? இவங்களுக்கு வேற ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் பேரு ஃபாசில் அப்படின்றது. ஃபாசில் தான் இவங்க 2 பேரையும் அந்த இடத்துக்கு வந்து பிக்கப் பண்ணி கூட்டு போறாரு. போற வழியில பில்டர்ஸ் சம்பந்தப்பட்ட விளம்பரம் தான் முழுக்க இருக்கு. டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா? இப்ப சென்னை முழுக்க பிளாட் போட்டு தான் வித்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, எல்லா இடத்துலயும் விளம்பரம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஜாலியா பேசிக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இப்போ ஒரு பேங்கோட மேனேஜரை நமக்கு காட்டுறாங்க. இவர் நாளைக்கு லீவ் போடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. ஆனா ஆடிட்டிங் வேலைக்காக மேல் இடத்துல இருந்து வர போறாங்க. அதனால நாளைக்கு போனோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதை பத்தி ஒய்ஃபு கிட்டயும் பொண்ணு கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இவங்க எல்லாம் வந்த அபார்ட்மெண்ட்டை நமக்கு காட்டுறாங்க. ஒரு போலீஸ் தான் வெல்கம் பண்றாரு. அந்த போலீஸ் ஃபாசிலோட ஃப்ரெண்டு போல. யார் இவங்கன்னு கேக்குறாரு. நாங்க 3 பேருமே ஒரே ஊரை சேர்ந்தவங்க, தங்கிட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபாசில் சொல்றாரு. இந்த போலீஸுக்கு பக்கத்துல ஒரு பையன் நிக்கிறாரு பாத்தீங்களா? இவர் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை பாக்குறாரு. இதுக்கு முன்னாடி மேனேஜர்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவருக்கு அசிஸ்டன்டா தான் இருப்பாரு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது போலீஸ் பையன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். இவன் ப்ராப்பரா வேலை செய்யல, போட்டோகிராஃபியை தான் பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் சொல்லி அப்பா புலம்பிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோ இருக்காருல, என் பேத்தியோட பிறந்த நாள் வருது, அதை நீ கவர் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ்வளவுதானே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பையனும் ஏத்துக்கிறான். எவ்வளவு ஆகும்ன்றதை சொல்லு, நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவா அந்த பையன் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட வீட்டுக்குள்ள வராரு. அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க இப்ப நிறைய மாத கர்ப்பிணியா இருக்காங்க. ஒய்ஃபை டேக் கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்பதான் மேனேஜர் கிட்ட இருந்து கால் வருது. நாளைக்கு ஆடிட்டிங்காக வராங்களாம், கண்டிப்பா நம்ம 2 பேருமே பேங்க்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. சரி சார் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இந்த போலீஸ் பையன் இருக்காரு பாத்தீங்களா, தேவையான எக்யூப்மெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன், நீங்க எப்ப சொல்றீங்களோ ஊருக்கு கிளம்பி போயிடலாம், எனக்கு கொஞ்சம் காசு போட்டு விட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட கூகுள் பே எல்லாம் இல்ல, நாளைக்கு பேங்க்குக்கு போலாம், அந்த இடத்துல வச்சு உனக்கு எடுத்து தந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. இந்த பையனும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். மறுநாள் காலையில மூக்கன் இருக்காருல, என் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஃபைசலும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி ஒரு ஆட்டோ பிடிச்சி அனுப்பி வச்சிடுறாங்க. அதே மாதிரி ஃபைசல் வேற ஒரு ஆட்டோ பிடிக்கிறாரு. நீங்க 2 பேருமே பேங்க்குக்கு போயிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பத்திரமா கூட்டு போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அந்த பையன் கிட்ட சொல்லி தான் ஃபைசல் அனுப்புறாரு. அனுப்புன ஃபைசலுக்கு நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு. இவர் பிளாட்டுக்கு போக வேணாம், பக்கத்துல இருக்க பிளாட்டுக்கு போலான்னு நினைக்கிறாரு. அது அசிஸ்டன்ட் மேனேஜரோட பிளாட்டா தான் இருக்கும். என்னாச்சு அங்கிள் அப்படின்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் மேனேஜரோட ஒய்ஃப் கேட்டுட்டு இருக்காங்க. நெஞ்செல்லாம் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் தண்ணி மட்டும் தாமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் தண்ணி எல்லாம் எடுத்து தந்துடுறாங்க. அப்பதான் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிளம்புறதுக்காக வராரு. இருந்து சாப்பிட்டு தான் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஃபைசலும் ஏத்துக்கிறாரு. இந்த பேங்க் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் பொண்ணு என்ன படிக்கிறான்றது கூட சரியா தெரியாது. எப்ப பாரு வேலை வேலைன்னு தான் இருப்பாரு. எப்பதான் நீங்க மாற போறீங்களோ அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் வேக வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி கிளம்பிட்டு இருக்கும் போது மூக்கன் எதிர வராரு. ஏன்னா இவரோட பிளாட்டுக்கு எதிராக தான் இவரோட பொண்ணு இருக்காங்க போல. கனகா எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. கனகா கோயிலுக்கு போறேன்னு சொன்னா, நீங்க வேணா என் வீட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மேனேஜரோட ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. மேனேஜரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பெரியவரும் அந்த பொண்ணு கூட உட்காந்து விளையாடிட்டு இருக்காரு. ஆடிட்டிங் ஒர்க்குக்காக சிலர் வரதா சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்துடுறாங்க. இப்ப கணக்கு வழக்கு வேலையெல்லாம் அந்த இடத்துல பாத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி திருடுறதுக்கு பிளான் போட்ட 3 பசங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒருத்தர் மட்டும் தான் உள்ள போற மாதிரி, அவர் தகவல் கொடுத்து இவங்க 2 பேர் உள்ள வர மாதிரி. இப்ப அவர் ஒருத்தர் மட்டும் உள்ள வந்துடுறாரு. இந்த பேங்க் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காது, 7th ஃப்ளோர்ல இருக்கும். இந்த பையனுக்கு காசு எடுத்து தரேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, இந்த பையனை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப நிஷாவை நமக்கு காட்டுறாங்க. நகையை வச்சு காசு வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. இப்ப நகையை வச்சு காசு வாங்கிட்டு கிளம்பும் போது தெரியாதனமா ஹீரோ மேல இடிச்சிடுறாங்க. அப்படி இடிச்சவங்க ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவங்களே பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த பையன் இருக்கான்ல, என்ன அப்படி அடிச்சு பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறான். உனக்கெல்லாம் புரியாது, நீ 2K கிட்டுல, என்ன மாதிரி 80s கிட்டுக்கு தான் இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க.
ராமராஜனை பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டே போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ காசு எடுத்து தரேன் தானே அந்த பையன் கிட்ட சொன்னாரு. ஆனா இங்க இருக்கவர்கிட்ட 35 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ அவ்வளவு காசா அப்படின்ற மாதிரி இங்க இருக்க நபரும் சந்தோஷப்படுறாரு. நீங்க உட்காருங்க சார், நான் காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி சொன்னவரு இங்க இருக்க மேனேஜரை பார்த்து பேசுறதுக்காக வராரு. எனக்கான கோட்டா இந்த வாட்டியே முடிஞ்சிரும் நினைக்கிறேன், ஏன்னா ஒரு பெரிய பார்ட்டி வந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கால் பண்ணி கான்ஃபரன்ஸ்ல பேச ஆரம்பிக்கிறாரு. நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மத்தவங்களும் நாங்களும் இடத்துக்கு வந்துட்டோம், வேலையை ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னவங்க அந்த இடத்துல ஜன்னல்லாம் சாத்திட்டு இருக்காங்க. இப்ப மேனேஜர் ஒய்ஃபும் கனகாக்கு கால் பண்ணி பேசுறாங்க. உன் அப்பா வெயிட் பண்றாரு வான்ற மாதிரி சொல்றாங்க. ஏதோ அப்பா வெயிட் பண்றாரா, நானே அப்பா கூட தான் இருக்கேன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற இந்த லேடி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இவரை பார்க்கலான்னு வெளியே வராங்க. என்ன எல்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. ஏதாவது பண்ணோன்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, உன் பொண்ணை சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி கண்ணை காமிச்சு உங்களை மிரட்டிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஃபாசில நமக்கு காட்டுறாங்க. கண்ணை வச்சு அந்த பொண்ணை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா கண்ணெல்லாம் காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இப்ப 3 திருடங்கள்ல ஒரு நபரை நமக்கு காட்டுறாங்க. அவரு நம்ம நினைச்ச மாதிரியே பெட்டியை வெளியே எடுத்துட்டாங்க. நான் சொல்லும் போது உள்ள வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவை ஒரு நபர் உட்கார வச்சுட்டு போனாரு பாத்தீங்களா, அவரும் வந்து ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. காசை தந்தீங்கன்னா போட்டுடலாம்னு சொல்லிட்டாரு. ஹீரோவும் அவர் வச்சிருக்க பெட்டியை ஓபன் பண்றாரு. உள்ள பார்த்தா பாம் தான் இருக்கு. அதை பாக்குற இந்த நபர் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப வேகமா மேனேஜர் கிட்ட சொல்றதுக்காக கிளம்புறாரு. இந்த கேப்ல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கன்ல புல்லட்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயம் மேனேஜருக்கு தெரிஞ்சோட மேனேஜர் ஷாக் ஆயிடுறாரு. இவர் சும்மா பிராங்குக்காக பண்றாருன்னு நினைக்கிறாரு. என்ன விளையாடிட்டு இருக்கியா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த மேனேஜரை போட்டு அடிக்கிறாரு. இப்ப செக்யூரிட்டி எல்லாம் சண்டை போடுறதுக்காக வராங்க. அந்த செக்யூரிட்டிங்க கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாரு. இத போலி கன்னுன்ற மாதிரி நினைக்கிறாங்கல்ல, அதனால ஒரு நபரோட கால்லயே ஷூட் பண்ணிடுறாரு. அப்பதான் இங்க இருக்க கஸ்டமர்ஸ்ல இருந்து எல்லாருமே பயப்படுறாங்க. சரி இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேக்குறாங்க. ஹீரோ இருக்கார்ல, அந்த போலீஸ் பையனை எல்லாரோட போனையும் வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பையனோ போனை தாங்க அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்ட இருந்தும் வாங்கிட்டு இருக்கான். இப்ப பாதிக்கப்படுற கஸ்டமர்ஸ் ரொம்ப பயப்படுறாங்க. சார் நாங்க எந்த தப்புமே பண்ணல, எங்களை எதுக்கு சார் இப்படி பண்றீங்க, விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த பேங்க்குக்கும் எனக்கும் தான் பிரச்சனை, அதை சீக்கிரமா முடிச்சிடுறேன், அது வரைக்கும் மட்டும் இருங்கன்னு சொல்றாரு. இந்த பையனும் எதுக்காக என்ன கூட்டு வந்தீங்கன்னு கேக்குறான். ஒரு காரணமா தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. இப்ப மேனேஜருக்கு ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. அங்க இருக்க மூக்கன் தான் உன் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்லுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எங்க குழந்தைய ஒருத்தர் பிடிச்சி வச்சிருக்காரு, அங்க இருக்கவர் என்ன சொல்றாரோ அந்த மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இதனால மேனேஜர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கார்ல, என்ன சார் என்ன வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க, நம்ம உடனே போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு போன் கால் வருது. பார்த்தா இவரோட ஒய்ஃப் தான் பேசுறாங்க. அங்கிள் திடீர்னு கன்னை காமிச்சு என்ன மிரட்டிட்டு இருக்காரு, அங்க இருக்க நபர் என்ன சொல்றாரோ அந்த மாதிரி நடந்துக்கோங்க, இல்லனா ஏதாவது பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஹஸ்பண்ட் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இங்க இருக்க திருடன் இருக்காரு பாத்தீங்களா, வெளியே இருக்கவங்களுக்கு தகவலை கொடுத்துட்டு இருக்காரு. வெளியே இருக்கவங்களும் பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. அந்த திருடன் பேசிட்டு இருக்கிறத ஹீரோ கவனிச்சிடுறாரு. ப்ளூடூத் யூஸ் பண்ணி ஒருத்தன் பேசிட்டு இருக்கான் பாரு, போய் வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பையனும் வாங்கி எடுத்துட்டு வந்து தந்துடுறான். அந்த நபர் திருடன் அப்படின்றது ஹீரோக்கு தெரியல. இப்ப ஹீரோ இருக்கார்ல, உன் அப்பாக்கு கால் பண்ணி பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பையனும் அப்பாக்கு கால் பண்ணி மாட்டி இருக்க விஷயத்தை பத்தி சொல்றான். என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி அப்பா அந்த சைடு ஆச்சரியப்படுறாரு. நீங்க உடனே கிளம்பி இந்த இடத்துக்கு வரணுமாப்பா, இல்லனா என்ன ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையன் பயப்படுறான். அப்பாவும் நான் வரேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப அப்பா மேல் இடத்துக்கு தகவலை பாஸ் பண்ணிட்டாரு. அதே சமயம் மீடியாக்கும் இந்த தகவல்லாம் போயிருது. மீடியாக்கெல்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸை பொறுத்த வரைக்கும் ஏசிபி தான் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஏசிபி ஸ்பாட்டுக்கு வந்தோன்னா மீடியாட்கள் இருக்காங்கல்ல, இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் எங்களுக்கே எதுவும் தெரியல, எங்களுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் பொறுமையா உங்ககிட்ட சொல்றோம் அப்படின்ற மாதிரி ஏசிபியும் சொல்லிட்டு முன்னாடி வராரு. உன்னை ட்ரோன் கேமரா எடுத்துட்டு வர சொன்னல, அந்த ட்ரோன் கேமராவை வெளியே பறக்க விடு, வெளியே என்ன நடக்குதுன்றதை நான் இங்க இருக்க டிவியில பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த பையனும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். இப்ப ட்ரோன் கேமராவை வெளியே பறக்க விட்டுறான். வெளியே நிறைய மக்கள் சூழ்ந்திருக்காங்கல்ல, அதெல்லாம் உள்ள இருக்க ஹீரோக்கு தெரிய வந்துருது. ஆனா உள்ள என்ன நடக்குது, எத்தனை பேர் மொத்தம் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஏசிபிக்கு சுத்தமா தெரியல. இப்ப ஏசிபிக்கு கால் வருது, அதாவது அந்த இன்ஸ்பெக்டர் போனுக்கு தான் கால் வருது. இப்ப எதிர ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் 3 நிபந்தனை வைக்கிறாரு. 30 லட்சம் ரூபாய் ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்ல போடணும்னு சொல்லிட்டாரு. அந்த அக்கௌண்ட்ல ஒரு வருஷம் இந்த காசு இருந்திருந்தா 2.5 லட்சம் ரூபாய் வட்டியா கிடைச்சிருக்கும், அந்த காசையும் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி இந்த பேங்கை சேர்ந்தவங்க ஒரு வீட்டை ஜப்தி பண்ணிருக்காங்க. இப்ப இந்த நபரோட பேர்ல தான் அந்த வீடு இருக்கு. அவரோட ஒய்ஃப் அங்க இருந்து வெளியே போனோம், வேற ஒரு 3 பேரை நீங்க அந்த இடத்துக்கு கொண்டு வரணும், அவங்களோட அட்ரஸ சொல்றேன் அப்படின்ற மாதிரி அட்ரஸ சொல்றாரு. இது எல்லாம் நார்மல் நிபந்தனையா இருக்குல்ல, அதனால ஏசிபி கன்ஃபியூஸ் ஆகுறாரு. இத பத்தி மீடியாட்களுக்கு தெரிஞ்சிருது. மீடியால சொல்லிட்டு இருக்காங்க, சார் நீங்க காசு கேட்டது சரி, எதுக்காக சார் என் வீட்டை கேக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த நபர் கேட்டுட்டு இருக்காரு. அதே சமயம் இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க திருடன் இருக்கான் பாத்தீங்களா, எதுக்கு சார் கம்மி காசு கேக்குறீங்க,
அந்த இடத்துல நிறைய காசு இருக்கு, அதை தூக்கிட்டா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அடப்பாவி நீ திருடனா, தள்ளி போய் நில்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பேங்க் மேனேஜரை மட்டும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவரும் கால் பண்ணி மேல் இடத்துல பேசுறாரு. மேல் இடத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, நாங்க யோசிச்சு முடிவு எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி யோசிச்சு முடிவு எடுக்கிறீங்களா, இங்க நாங்களாம் மாட்டிட்டு இருக்கோம் சார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தோன்னா முடிவு எடுத்துட முடியுமா, நாங்க இப்ப முடிவு எடுத்தோம்னா இதே மாதிரி நிறைய பேர் வந்துருவாங்க, அதனால யோசிச்சு தான் முடிவு எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேங்கை சேர்ந்தவங்க சொல்லிட்டாங்க. இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த சமயம் தான் ஒய்ஃபு கிட்ட இருந்து கால் வருது. அவங்க கேட்டதை பண்ணீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. பேங்கை சேர்ந்தவங்க யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டு, நீங்க வீட்டை பத்தி யோசிக்கவே மாட்டீங்க, எப்ப பாரு பேங்கை பத்தி மட்டும் தான் யோசிப்பீங்க, நானும் பெருசா அதை கேட்டது இல்ல, ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பேங்குக்காரங்க எதுக்காக இப்படி பண்றாங்க, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, என் பொண்ணை மட்டும் காப்பாத்தி தந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இதனால மேனேஜருக்கும் கோவம் வருது. இங்க காசெல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அதுல இருந்து இவர் தேவையான காசெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இங்க ஆடிட்டிங் ஒர்க்குக்காக வந்தவங்க இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாங்க. என்ன நீ பாட்டுக்கு பேங்க்ல இருந்து காசு எடுக்கிற, முதல்ல வையின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பேங்க் மேனேஜர் இருக்காரு பாத்தீங்களா, சார் நீங்க கேட்ட காசு இதுல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட தந்துடுறாரு. அதே மாதிரி இவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, இதை நான் கடனா எடுத்துக்கிட்டேனே நினைச்சுக்கோங்க, எவ்வளவு வட்டி சேர்த்து தரணுமா தந்துடுறேன், இப்போதைக்கு என்னோட பொண்ணு உயிர் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஒரு நபர் பேர்ல தானே வீடு இருக்கு, அவரும் ஒய்ஃபை வெளியே போக சொல்லிட்டாரு. 3 பேர் அந்த இடத்துக்கு வருவாங்க, அவங்கள விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. காருக்குள்ள திருட்டு மொழியோட 2 பேர் உட்காந்து இருக்கிறத இன்ஸ்பெக்டர் கவனிச்சிடுறாரு. யாரா நீங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாரு. அப்ப அவங்க பேங்க திருடுறதுக்காக வந்திருக்கிறது தெரிய வருது. ஓஹோ இந்த பிளான வேற போட்டிருக்கீங்களா, உட்காருங்க உங்க பிரச்சனையை அப்புறமா பாத்துக்கிறேன்னு ஏசிபி சொல்றாரு. இப்ப கமாண்டோ டீம் வந்துடுறாங்க. சார் நாங்க உள்ள நுழையிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா ஏசிபி இருக்கார்ல, எத்தனை பேர் இருக்காங்கன்னு முழுசா தெரியல, அவன் பாம்பு வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கான், வெடிச்சா எல்லாரோட கதையும் முடிஞ்சிரும், அவசரப்பட வேணாம்னு சொல்றாரு. இப்ப கூட்டத்துல இருக்க ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, சார் உள்ள ஒரு நபர் தான் சார் இருந்திருக்கான், என் தங்கச்சி நடந்த விஷயத்த வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பியிருக்கா பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஏசிபியும் போனை வாங்கி பாக்குறாரு. ஹீரோ சண்டை போடும் போதுதான் அவங்க வீடியோ எடுத்திருப்பாங்க. சோ உள்ள ஒருத்தன் தான் இருக்கான்றது ஏசிபிக்கு தெரிஞ்சிருது. இவன் யாரு என்னன்னு கண்டுபிடிங்க, அதே சமயம் நம்ம உள்ள நுழையிறதுக்கான பிளான போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கமாண்டோ டீம் என்ன சொல்றாங்கன்னா, மேல் ஃப்ளோருக்கு போய் வென்டிலேட்டர் மூலியமா அந்த ஃப்ளோருக்கு போயிடலாம்னு சொல்லிட்டாரு. ஒருத்தர் மட்டும் போனா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. மூக்கனும் ஃபைசலும் ஆட்களை பிடிச்சு வச்சிருக்காங்கல்ல, கமாண்டோவும் எய்ம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோ ஒரு அட்ரஸ்க்கு போய் 3 பேரை கூட்டுவாங்கன்னு சொன்னார்ல, அந்த அட்ரஸ்க்கு வராங்க. அங்க இருக்க வீட்டுல பார்த்தா யாரையும் காணோம். பக்கத்துல ஒரு ஷெட் இருக்கு, அந்த ஷெட்டுக்குள்ள யாராவது இருக்க வாய்ப்பு இருக்கு, ஷூட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் மேல் இடத்துல கேட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்ப மூக்கனை குறிப்பாக்க முடியுது, அதே மாதிரி ஃபைசல குறிப்பாக்க முடியுது. நீங்க சொன்னா ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஷூட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆட்களும் ஷூட் பண்றாங்க. ஃபைசல் மேல புல்லட் பட்டுது, அவர் வலியால துடிச்சிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்க இந்த பொண்ணு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா மூக்கனை ஷூட் பண்ணலாம் நினைக்கும் போது அச்சுன்னு தும்பி இருப்பாரு. அதனால புல்லட் பின்னாடி இருக்க ஒரு இடத்துல படுது. இதனால மூக்கன் உசாராயிடுறாரு. இப்ப எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணி ஒளிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி இங்க இருக்க ஆட்களை அந்த ஷட்டர் எல்லாம் பயங்கரமா ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோவோட போட்டோவை மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி மேட்ச் பண்ணதுல ஹீரோ ஒரு சோல்ஜர் அப்படின்றது தெரிய வருது. இது தெரிஞ்சோட இங்க இருக்க ஏசிபி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஷூட் பண்றதை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஆட்கள் ஏற்கனவே ஷூட் பண்ணிருப்பாங்க. அந்த ஷெட் எல்லாம் உடைஞ்சு விழுது. உள்ள பார்த்தா 3 பேரோட பாடி இருக்கிறது தெரிய வருது. இந்த தகவல் எல்லாத்தையும் ஏசிபிக்கு பாஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு கமாண்டோ உள்ள நுழையிறதுக்காக ஒரு இடத்துல இறங்குறாரு. அந்த இடத்துல தான் ஹீரோ இருக்காரு. ஹீரோவும் லாக் பண்ணி அந்த நபரை கட்டி போடுறாரு. அதே மாதிரி ஹீரோ யாருன்னு தெரியாம இருந்ததுல, இப்ப அவர் ஒரு ஆர்மி மேனு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஆர்மி ஜெனரல் ஒருத்தரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு ஹீரோவை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 1995 காலகட்டத்துல 2-3 மிஷனுக்கு ஹீரோ தான் தலைமை தாங்கியிருப்பாரு. பயங்கரமா பர்ஃபார்ம்லாம் பண்ணியிருப்பாரு. நிறைய பாராட்டியும் வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவரோட சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் விவசாயம் பண்ணோன்ற மாதிரி சொந்த ஊருக்கு போயிருப்பாரு. ஒரு நல்ல காசு இல்லாம அவர் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. அவர் பண்றதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஃபாசிலுக்கு அடிபட்டதை பத்தி நியூஸ்ல சொல்லியிருப்பாங்க. இதனால ஹீரோ உடனே ஃபாசிலுக்கு கால் பண்ணி பேசுறாரு. நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பெருசா எந்த அடியும் பண்ணல, இதை நிறுத்த வேணாம், மேற்கொண்டு கண்டினியூ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஏசிபிக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. நீ யாரு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, உனக்கு என்ன வேணும்னு ஏசிபி கேட்கிறாரு. ஒரு மீடியால அனுப்பி விடுங்க, நான் பேசணும்னு சொல்லிட்டாரு. ஏசிபியும் யார் அனுப்பலான்னு யோசிக்கிறாரு. ஒரு பொண்ணு மட்டும் தைரியமா கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணை கூப்பிட்டு உள்ள போறியான்னு கேட்கிறாரு. நான் போறேன்ற மாதிரி இந்த பொண்ணு ஏத்துக்கிறாங்க. இதனால இந்த பொண்ணையும் கேமராமேனையும் மட்டும் உள்ள அனுப்பிடுறாங்க. இப்ப வந்த இந்த பொண்ணை எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இந்த இடத்துல தான் ஹீரோவும் ஹீரோவோட பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணோட பேரு திவ்யா அப்படின்றது.
திவ்யா இப்ப காலேஜ்லாம் படிச்சு பட்டம் வாங்கிடுறாங்க. அதே சமயம் மூக்கன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த டைம்ல இருந்தே ஹீரோவோட ஃப்ரெண்டா இருப்பாரு. இந்த பொண்ணு மூக்கன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. மூக்கனுக்கு ஒரு பையன் இருக்காரு, பேர் அழகர் அப்படின்றது. அழகர் ஒரு ஐடி கம்பெனில தான் வேலை பாக்குறாரு. உன் கம்பெனில வேகன்சி இருந்தா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அழகரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப அழகர் கம்பெனில ஒரு இன்டர்வியூ வருது. அதை அட்டென்ட் பண்றதுக்காக இவங்களும் ஊருக்கு கிளம்பி போறாங்க. அட்டென்ட் பண்ணதுல இவங்க அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுறாங்க. ரெண்டு பேருமே இதுக்கப்புறம் சேர்ந்து தான் வேலை பார்க்க போறாங்க. பொண்ணு அந்த இடத்துல விடணும்ல, அதை நினைச்சு அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா இத்தனை வருஷத்துல பொண்ணை பிரிஞ்சிருக்கவே மாட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்பாவை பொண்ணுமே ரொம்ப மிஸ் பண்றாங்க. வேலையும் சரியா ஓட மாட்டேங்குது. இத பத்தி எல்லாம் அழகர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்பாவை பாக்குறதுக்காக ஊருக்கு ரெண்டு பேருமே கிளம்பி வந்துடுறாங்க. உங்களை பார்க்காம இருக்க முடியலப்பா, லீவ் கிடைச்சனே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அழகர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோவும் பொண்ணும் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. மீன் குழம்பு செஞ்சோம் அப்படின்ற மாதிரி தராங்க. சாப்பிடுற அழகர் இருக்கார்ல, சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி பாராட்டுறாரு. இப்போதைக்கு திவ்யாவும் அழகரும் தனித்தனியா ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ இவங்க ரெண்டு பேரை சேர்ந்து தங்க வச்சா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதாவது இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்னன்ற மாதிரி மூக்கன் கிட்ட கேட்கிறாரு. மூக்கன் சந்தோஷமா ஏத்துக்கிறாரு. அதே மாதிரி இதுல விருப்பம் இருக்கான்ற மாதிரி பையனை பார்த்து கேட்கறாங்க. பையன் எனக்கு விருப்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப பெரியவங்க எல்லாம் பேசி இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஏற்கனவே சென்னையில் தானே ஃபைசல் இருக்காரு, அவர் தான் இவங்களுக்கு வீடு பார்த்து தந்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருது. குழந்தை பிறந்ததுனால ரெண்டு பேரோட வீட்டை சேர்ந்தவங்களும் அடிக்கடி பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹவுஸ் ஓனர் லேடிக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. வீட்டுல இத்தனை பேர் தான் இருக்கணும், மத்தவங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. காரணமே இல்லாம அடிக்கடி இவங்க கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க. வாடகை வீடுனாலே இப்படிதான் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பேசாம சொந்த வீட்டுக்கு போயிட்டா என்னன்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. இப்ப கோபின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் வீடு கட்டி சேல் பண்ற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப விளம்பரத்துக்காக பேசிட்டு இருக்காரு. உங்களோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இப்ப விளம்பரம்லாம் முடிஞ்சனா இவங்க ரெண்டு பேருமே பேசுறதுக்காக வந்துடுறாங்க. விளம்பரத்துக்காக நல்லா பேசுனீங்கன்னு சொல்றாங்க. விளம்பரத்துக்காக பேசல, நான் மனசார தான் பேசினேன். உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நாங்க லோனுக்காக பேங்க்ல பேசியிருக்கோம், வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நல்லபடியா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கோபி சொல்லிட்டாரு. அழகரை பொறுத்த வரைக்கும் 100% பேங்க் சைட்ல இருந்தே லோன் தரதா சொல்லியிருப்பாங்க. இது தெரிஞ்ச கோபியும் இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீங்களே 100% தந்துட்டா எப்படி, நீங்க 60 தாங்க, அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா இவர் பிளாக் மணியை ஒயிட் மணியா மாத்துறதுக்கு 40% தேவை. அதுக்காக தான் இவங்க கிட்ட இந்த மாதிரி டீல் பேசுறாரு. உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிடுறாங்க. இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் முதல்ல 100% ஓகே சொன்னார்ல, இப்ப 60% தான் கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க, இப்ப மீதி காசுக்கு நாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த பில்டர்ஸ் பேர்லயே 40% நீங்க போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ ஓகேன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஏத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்தா வீட்டுக்காரங்களால பிரச்சனை இல்ல, ஏன்னா நாங்க ரெண்டு பேருமே சொந்தமா வீடு வாங்க போறோம்னு சொல்றாங்க. இதனால பேரண்ட்ஸ்மே சந்தோஷப்படுறாங்க. இப்ப திவ்யா பேங்க்குக்கு வந்துட்டு இருக்கும் போது தெரியாதனமா தலை இடிச்சிருது. அதாவது கெட்டது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அறிகுறி உங்களுக்கு தெரியுது. அதெல்லாம் பெருசா இவங்க கண்டுக்க மாட்டாங்க. இவங்க பாட்டுக்கு அதுக்கான வேலையெல்லாம் பண்றாங்க. இப்ப வேற ஒரு நாள் டாக்குமெண்ட்ல சைன் பண்றதுக்காக குழந்தை கூட வராங்க. அந்த குழந்தை வேணான்ற மாதிரி இழுக்குது. இதுவும் அறிகுறி மாதிரி தான். ஆனா இதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இவங்க சைன் எல்லாம் போட்டுறாங்க. இவங்களுக்காக ஒரு அபார்ட்மெண்ட்டை பாத்துருவாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல குடி வந்துடுறாங்க. இதை பாக்குற பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலயே ஒரு அக்கா குடி இருப்பாங்க. இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த அக்கா கிட்ட பழகலாம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த அக்காவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல, அதை சொல்லி லைட்டா ஃபீல் பண்றாங்க. விடுங்கக்கா, என் குழந்தைய உங்க குழந்தை மாதிரி அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. திவ்யாவோட குழந்தை ரூம்ல தான் உட்காந்து விளையாடிட்டு இருக்கு. அப்படி விளையாடிட்டு இருக்கும் போது திடீர்னு மேல இருக்க சீலிங் இருக்கு பாத்தீங்களா, உடஞ்சு அந்த குழந்தை மேல விழுந்துருது. என்னாச்சு ஏதாச்சுன்னு உள்ள வந்து பாக்குறாங்க. தலையில அந்த குழந்தைக்கு அடிபட்டு இருக்கு. இப்ப வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் அழகரும் கோபியை பார்த்து பேசுறதுக்காக வராரு. என்ன சார், 6 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இடிஞ்சு விழுந்துருச்சு. இப்போ குழந்தைக்கு காயம் வேற பட்டிருக்குன்னு சொல்லிட்டாரு. தெரியாம நடந்திருக்கோம், நம்ம பார்த்து பண்ணிக்கலாம், நீங்க போங்கன்ற மாதிரிலாம் கோபியை இங்க இருந்து பேசி அனுப்பி வச்சிருக்காரு. குழந்தைக்கு சிவியரா அடிபட்டிருக்கோம், உடனே ஆபரேஷன் பண்ணோம், இவ்வளவு காசு தேவைன்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப காசெல்லாம் பெரட்டி ஆபரேஷனுக்கான வேலையை ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைக்கு செலவான காசை தந்துடுறேன், அதே மாதிரி வீட்டை ரெடி பண்ணி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கோபி சொல்லியிருப்பாரு. சொன்னவர் அதுக்கான வேலையை பார்க்கவே மாட்டாரு, மத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இதனால கோவப்பட்டு திவ்யா பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்ற மாதிரிலாம் இழுத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா பேசிட்டு இருக்காங்க. இதனால கோபி பதிலுக்கு கோவமா பேசுறாரு. இப்ப என்ன குழந்தை செத்தா போயிருச்சு, உயிரோட தானே இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இதனால கோவப்பட்ட இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, செருப்பு வச்சே கோபி அடிச்சிடுறாங்க. கோபிக்கு இந்த இடத்துல ரொம்ப அசிங்கமாயிருது. குழந்தைக்கு வேற ஒரு ஆபரேஷன் பண்ணோம் போல, காசுக்கு பிரச்சனை எல்லாம் வருது. இப்ப அப்பா இடத்த வித்தெல்லாம் காசு தராரு. ஒரு வழியே இவங்க எல்லாம் சேர்ந்து குழந்தைய காப்பாத்திடுறாங்க. அதே சமயம் கோபி இருக்காரு பாத்தீங்களா, அவ என்னைய அசிங்கப்படுத்திட்டா, இதுக்கப்புறம் நீங்க தான் உங்க ரெண்டு பேரையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பேங்க் ஆளுங்க கிட்ட சொல்லிடுறாரு.
அவங்களும் இவங்க ரெண்டு பேரையும் கஷ்டப்படுத்தணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. காரணமே இல்லாம லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு ஃபைன் போடுறாங்க. அதே சமயம் இவர் கட்டுறதுக்கு ஒரு நாள் தான் லேட் ஆகுது. அந்த ஒரு நாள்லயே பல வாட்டி கால் பண்றாங்க. இவர் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஆபீஸ்க்கு வந்து இவரை கூப்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வீட்டுல திவ்யா இருக்கும் போது வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தொடர்ச்சியா தொல்லலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த தொல்லையில இருந்து தப்பிக்கணும்னா நகையை வித்து இப்போதைக்கு ஒரு செட்டில்மெண்ட்டை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இதனால திவ்யா இருக்காங்கல்ல, வச்சிருக்க எல்லா நகையும் விற்கிறதுக்காக வந்துடுறாங்க. அப்படி வித்தி இவங்க அக்கௌண்ட்டுக்கு காசு வருது. கொஞ்ச நேரத்தையே காசு வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு போயிருது. இது சம்பந்தமா இவங்கள மேனேஜர் கிட்ட விசாரிக்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியல, நாங்க என்ன ஏதுன்னு பாக்குறோம், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எது பொறுத்துக்கிறதா? நாங்க தரதுக்காக தான் சார் காசையே வாங்கணும். இப்ப காசு வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் முடியாது, நீங்க தர வேண்டிய காசு சீக்கிரமா தரணும் அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்லிட்டாரு. எல்லாரும் வேணும்ட்டே பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. அதே மாதிரி காசு வாங்குறதுக்காக வீட்டுக்கு வரவன் ரொம்ப மோசமாலாம் பேசிட்டு இருக்கான். திவ்யாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க அந்த எதிர் வீட்டு அக்கா இருக்காங்கல்ல, என்னடா பேசிட்டு இருக்க, முதல்ல இங்க இருந்து போன்ற மாதிரிலாம் துரத்தி விடுறாங்க. பயங்கரமா இந்த பேங்கை சேர்ந்தவங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட போதும் அப்படின்ற மாதிரிலாம் மேனேஜர் சொல்லிட்டாரு. அதெல்லாம் பத்தாது, இன்னமும் டார்ச்சர் பண்ணும் அப்படின்ற மாதிரி கோபி இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்க வச்சிருக்க வீட்டை பேங்க் கிட்டயே தந்து மீதி காசை மட்டும் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதனால பேங்கை சேர்ந்தவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க வீடெல்லாம் வந்து பாத்துறாரு. அப்படி பார்த்தவர் இவ்வளவு காசு தான் தர முடியும்னு சொல்லிட்டாரு. அது அநியாயத்துக்கு கம்மியா இருக்கும். சரி, இதெல்லாம் ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க, அவ்வளவுக்கு தான் வாங்கிக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த சமயம் தான் ஊர் திருவிழா வந்திருக்கோம். இவங்க ரெண்டு பேருமே பேரண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி அமைதியா இருக்காங்க. ஆனா திவ்யா முகத்துல சோகம் இருக்கிறது மூக்கனுக்கு தெரிஞ்சிருது. மூக்கன் இருக்காரு பாத்தீங்களா, அழகரை தள்ளி கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்டா அந்த பொண்ணு சோகமா இருக்கா, பொண்ணை கண்கலங்காம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹீரோவோட பொண்ணா இருக்க மாட்டாங்க. ஹீரோ கூட வேற ஒரு நபர் வேலை பார்த்திருப்பாரு. ஒரு அட்டாக்ல அந்த நபர் சாவர நிலைமைக்கு வந்திருப்பாரு. என் பொண்ணை நீ தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்பத்துல இருந்து தான் திவ்யாவோ பொண்ணா ஹீரோ வளர்த்திருப்பாரு. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னு நீ நினைக்கலாம், நான் இறந்து போனதுக்கு அப்புறம் யார் மூலியமாவது இந்த விஷயம் தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோ, அப்பா சொல்லாம விட்டுட்டாரேன்னு நீ நினைக்க கூடாது, அதுக்காக தான் இப்ப சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இவர் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பின்னாடி இருந்து திவ்யா கேட்டுறாங்க. அப்ப நம்ம சொந்த அப்பா இல்லாமயே இவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப அப்பாவை பாக்குறதுக்காக வராங்க. அப்பாவை அழுதுகிட்டே கட்டி பிடிக்கிறாங்க. அப்பாவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. இத பத்தி எல்லாம் அப்பா கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஒன்னும் இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இவங்களும் திரும்பி ஊருக்கு வந்துடுறாங்க. அழகர் 2-3 மாசம் காசு கெட்டல அப்படின்ற மாதிரி கேஸ போட்டுறாங்க. இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்காக வீட்டுக்கெல்லாம் வராரு. இவர் கோபி கிட்ட பேசி இப்போதைக்கு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கோபியும் இவருக்கு வார்னிங் குத்துட்டு கிளம்பிடுறாரு. நடந்துட்டு இருக்க விஷயத்தெல்லாம் இந்த எதிர் வீட்டு லேடியும் உடனே ஃபைசலுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. ஃபைசல் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் இவங்க ரெண்டு பேரும் பேங்க்ல பேசுறதுக்காக வந்துடுறாங்க. பேங்க சேர்ந்தவங்கள இவங்களை வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அப்படி வெயிட் பண்ணவங்க அசைவே இல்லாம உட்காந்து இருக்காங்க. வாட்ச்மேன் கூப்பிட்டு பாக்குறாரு. அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து பார்க்கும்போது தான் ஒரு லெட்டர் வச்சிருக்கிறது தெரிய வருது. அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறாரு. இதை தாங்க முடியாம ரெண்டு பேருமே விஷம் குடிச்சிடலாம் நினைச்சிருப்பாங்க. அந்த குழந்தைக்கும் விஷம் தந்து இறந்து போயிருப்பாங்க. இதெல்லாம் பிரசன்ட்ல ஹீரோவும் சோகமா சொல்லிட்டு இருக்காரு. அந்த லேடி சொல்லி அவனுங்க எந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்றது ஃபைசலுக்கு தெரிய வந்திருக்கும். ஃபைசல் இருக்காரு பாத்தீங்களா, வந்த ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அன்னைக்கே சம்பந்தப்பட்ட இவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சிருப்பாரு. அதுக்காக தான் நாங்க கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணோம், இன்னைக்கு அந்த விஷயத்த பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. என் பொண்ணுக்காகவும் மாப்பிளைக்காகவும் மட்டும் இந்த விஷயத்த நான் பண்ணல, இதே மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, யாராவது ஒருத்தர் கேட்கணும்ல, அதனால தான் சாமானியனா நான் கேட்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் பேசுற எல்லா விஷயத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, இவர் பேசுறதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரிலாம் மக்கள் நினைக்கிறாங்க. படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கலன்னு ஒரு பையன் திருடுறதுக்காக வந்தான் பாத்தீங்களா, படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கலன்னா வேற ஏதாவது தொழில் பண்ணுப்பா, இந்த மாதிரி திருட நினைக்கிறது சரியில்லை அப்படின்ற மாதிரி அந்த பையன் கிட்ட சொல்லிட்டாரு. நாங்க பண்ண தப்புக்கு 3 பேருமே சரண்டர் ஆக ரெடின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்பதான் மாப்பிளையும் பொண்ணும் உட்காந்து இருக்க மாதிரி இவருக்கு இல்யூஷன் தெரியுது. இவரும் அந்த இடத்துல உட்காந்து ஃபீலிங்கா அழுதுட்டு இருக்காரு. அதே சமயம் இங்க இருக்க ஃபைசல் இருக்காருல, இவ்வளவு நேரம் இந்த பொண்ணை மிரட்டினதுக்காக மன்னிப்புலாம் கேட்கிறாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் மூக்கன் இருக்காருல, இங்க இருக்க அந்த சின்ன பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. சோசியல் மீடியால நிறைய பேர் இதை பத்தி கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அவர் பண்ணதுல எந்த தப்பும் கிடையாது, அவரை போலீஸ் கைது எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவர் தான் சரண்டர் ஆயிடுறேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, இப்ப போலீஸ் உள்ள வந்துடுறாங்க. இவரும் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இந்த ஏசிபி இருக்கார்ல, உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி தள்ளி கூட்டு வந்துடுறாரு. இப்ப லிப்ட்ல இறங்கிக்கிட்டே இவங்க 2 பேர் பேசுறாங்க. இவர் மூலியமா மத்த சில விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ஏஎஸ்பி யோசிக்கிறாரு. அதுக்கான ஐடியாவை பத்தி எல்லாம் ஹீரோ கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் பண்ணது கோபி தானே. இப்ப கோபியை ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. கோபி லாக் ஆயிருக்கிறது ஒரு போலீஸ்க்கு தெரிஞ்சிருது. உடனே ஏசிபிக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்லிட்டாரு. அதுக்கு ஏசிபி இருக்காருல, நான் தான் அவங்க 3 பேரை அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
அதாவது இவரை வச்சு ஒரு பிளான் போடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாரு பாத்தீங்களா, அந்த பிளானோட முதல் ஸ்டெப்பா கோபியை தூக்குங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்க 3 பேருமே வேற ஒரு இடத்துல கோபியை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. கோபியை என்ன விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சிட்டு இருக்காரு. ஆனா இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி கோபியை ஷூட் பண்றாங்க. இதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.